இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த ஸ்டாட்டிக் பேசிக் சப்ஜெக்ட்லேருந்து 30% தான் வருதுன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாவே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் கொடுக்குற 3 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் கான்செப்ட் இருக்கும். இந்த பேசிக் கான்செப்ட் ரிலேட் பண்ணி தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸே இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் ஸ்டேஜில் வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம்னு தான் சொல்லுவேன். ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா ஃபிலிம் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக பிகினர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால் அவங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் எழுத போகிறீங்க, இல்லை அடுத்த வருஷம் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பருக்குன்ட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க வேணாம். நியூஸ் பேப்பரோட ரோல் எப்போ ரொம்ப முக்கியம்னா மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூவில் தான் முக்கியம். ஃபிலிம்ஸ் வந்து நியூஸ் பேப்பரோட ரோல் வந்து அவ்வளோ கிடையாது. பட் பிகினர்ஸுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்பட நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கல, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடி 365ன்னு சொல்லிட்டு நிறைய இயர்லி கம்பைலேஷன் போடுவோம், சப்ஜெக்ட் வைஸ் கம்பைலேஷன் போடுவோம். அந்த சப்ஜெக்ட் வைஸ் கம்பைலேஷன் வந்து ஒரு இன்ஸ்டியூட், ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டோட ஒரு கம்பைலேஷன் எடுத்துக்கிட்டு மல்டிபிள் டைம் படிக்கணும். மல்டிபிள் டைம் படிச்சுட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதுக்காக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுருக்கோம், சரிங்களா? நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் இயர்க்கு முந்தைய வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நியூஸில் இருந்திருக்கும். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ நடக்குன்னா அங்கே எதனா ஒரு ஜாகிரபியல் லொக்கேஷன் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம். ஸோ பேசிக் ஃபேக்ட்டு ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட ஒரு கம்பைலேஷன், சப்ஜெக்ட் வைஸ் கம்பைலேஷன் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுட்டா போதும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதுனால மல்டிபிள் இன்ஸ்டியூட்டை போய் தேடி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் ஒரு மெட்டீரியல் வந்து போதும். பட் ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த அனலைஸ் பண்ணது எந்த பேசிக் கான்செப்ட் கூட, எந்த பேசிக் சப்ஜெக்ட் கூட அது ரிலவெண்ட்டாக இருக்குன்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்.